ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கியன் காஷன் இருக்கேன். இன்றைக்கி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஐடி ஜாப்ஸுங்க. ஸோ ஒரு வீடியோ நான் முன்னாடி போட்டிருந்தேங்க. இந்த சிடிஎஸ்லேருந்து 20,000 பேர் தூக்கியிருக்காங்கன்னு உடனே எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்ட் டவுனுன்னு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயையோ! அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாரையுமே ஐடி ஃபீல்டுலேருந்து துரத்தலைங்க. சில பேரை மட்டும் தான் துரத்தியிருக்காங்க. அதுக்கான ஒரு கன்டினியூஷன் தெளிவான வீடியோ தான் இதுங்க. என்னதான் நடந்துச்சு இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில? எதனால 20,000 பேர் சிடிஎஸ்ங்க, 10,000 பேர் அக்சென்ச்சருங்க, இது இல்லாம இன்ஃபோசிஸ்ன்னு எல்லா கம்பெனிலுமே இப்போ தூக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. எதனால? வெளிநாடுகள பத்தி பேச வேண்டாம். இந்தியால எதனால வேலைய விட்டு தூக்கிட்டு இருக்காங்கன்றத பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போடணுன்றதுக்காகவே இந்த வீடியோ போட்டுருக்கேன். மத்தபடி ஐடி டவுன் ஆகலை. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு காப்பிரைட் ஃப்ரீ வீடியோங்க. இந்த வீடியோவ எடுத்து நீங்க இங்கிலீஷ்ல, தெலுங்குல, ஹிந்தில எந்த லாங்குவேஜ் வேணா போட்டுக்குங்க. ஸோ கண்டிப்பாக நான் காப்பிரைட் கிளைம் பண்ண மாட்டேன். 1 அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து எந்த கம்பெனியோ இல்ல எந்த கோர் சென்டர்ஸோ பாயிண்ட் பண்ணி கிடையாது. தயவு செஞ்சு வந்து எந்த கம்பெனி பேரும் கமெண்ட்ஸ்ல போய் போடாதீங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆயிடும். தயவு செஞ்சு போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு போட்டு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆக்கி விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். யாரையும் புண்படுத்துறதுக்காக கிடையாதுங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதுதான் 4 டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1 வந்து யாருக்கெல்லாம் இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு சார்? யாரெல்லாம் தூக்குனாங்க முதல்ல அது சொல்லுங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் வந்து 30,000 40,000 பேருக்கு மேல தூக்கிட்டாங்க. சரிங்களா? 40,000 பேருக்கு மேல கண்ணுக்கு தெரிஞ்சு. இப்போ சின்ன சின்ன கம்பெனி 4 பேர் 5 பேர் தூக்கினா நமக்கு தெரியாதுங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு பல்க்கான வால்யூமே நான் சொல்றேங்க. ஒரு 40,000 பேர் மேல தூக்கிட்டாங்க. யாருக்கெல்லாம் மிகவும் அதிகமான ஃபில்ட்ரேஷன் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, ரேடார்ல யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்றது சொல்ல போறேன். ஐடி ஃபீல்டில் எப்படி தான் இருக்குது அதை பற்றி பேசலாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து வேலை இழந்தவங்களோட நிலை என்ன அப்படின்றத பற்றி பேசலாங்க. இந்த 4 விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகேவா? முதல்ல நம்ம பார்க்குறது வந்து யாருக்கெல்லாம் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு பார்க்கலாங்க. யாருக்கெல்லாம் இது பிரச்சனையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து முதல்ல பேக் டோரில் போனவங்களுக்கு தான் முதல்ல பிரச்சனைங்க. கடைசி 4 வருஷத்தில் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் பேராவது சென்னையிலேருந்து மட்டுமே பேக் டோரில் போயிருப்பாங்க. பேக் டோர்னா என்ன சார்னா, நமக்கு பதிலாக இன்னொருத்தன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிடுவான். அவன் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிவிடுவான். நமக்கு வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவை, டெக்னாலஜின்னு தெரிய தேவை, கோர்ஸ் சென்டர்ஸ்க்கு ஒரு 5லேருந்து 6 லட்ச ரூபா கொடுத்தா போதும். அவங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க. எல்லாமே செட் பண்ணி பார்த்துப்பாங்க. ஃபேக்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க, ஃபேக்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட் தயாரித்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆனால் நம்புங்க தம்பிகளா, தயவு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவன் தயாரித்தாலும் எடுத்துகிட்டு போய் கம்பெனியில் கொடுக்குறது நீ தான். ஓகேவா? ஸோ 5லேருந்து கிட்டத்தட்ட ஐபிசி செக்ஷன் 464 படி 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஃபேக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் யாராவது கொடுத்தா கூட வாங்கிட்டு போய் ஆட்டி கொடுத்துடாதீங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ என்னென்ன டெக்னாலஜி வந்து இந்த மாதிரி பேக் டோர் மூலமாக போயிருக்காங்க, மாட்டிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டெவாப்ஸ், ஜாவா வித் செல்னியம், ஜாவா, ஏடபிள்யூஎஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், எஸ்கியூஎல், பிஎல்எஸ்கியூஎல், ஆரக்கிள், சாப்பு, சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஆட்டோமேஷன், மொபைல் டெஸ்டிங், டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க, பைத்தான், பவர் பிஐ அண்ட் டேப்லியா. ஸோ இந்த டெக்னாலஜியில் தான் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா வந்து பேக் டோர் மூலமாக போயிருக்காங்க. அவங்க தான் பெருசும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மற்றவங்க இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சார் நான் ஜென்யூனாக போயிருக்கேன் அப்படின்னா நீ அதை பற்றி பேசவே தேவையில்லை. இந்த ஜென்யூனாக போனவங்க இந்த டெக்னாலஜி பேர் போனால் அவங்களாம் சண்டை போடுவாங்க என்கிட்ட கமெண்ட்ஸில் போய்ட்டு. தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பேக்டோர் மூலமாக போனவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். அவங்க பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதிகமாக வந்து ஃபேக் இது பேக்டோர் எதில் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த 2லேருந்து 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் தான் மேக்ஸிமம் ஃபேக்கே இருப்பாங்க. ஓகே. ஸோ மிகவும் அதிகமான பேக்டோர் எங்கெல்லாம் நடந்திருக்குன்னா சென்னையில் தான் நம்ம தான் நம்பர் ஒன்றுங்க. சரிங்களா? நீங்கள் கேட்கலாம், எங்கே லிஸ்ட் வச்சுருக்கியா எவ்வளோன்னு கேட்குறேன். இது என் அனுபவத்தில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் சொல்கிறது தாங்க. ஓகேவா? நீங்கள் யாராவது கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிச்சா கூட சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் போடுங்க. சென்னையில் தான் வந்து அதிகப்படியான ரேங்க் 1ங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 பேராவது ஆவரேஜாக பேக்டோர் மூலம் போயிட்டே இருப்பாங்க. பெங்களூரில் ரேங்க் 2ங்க, ஹைதராபாத்தில் ரேங்க் 3ங்க. புரியுதுங்களா? இதுதான் நடக்குங்க. ஓகே சார். பேக்டோர் மூலமாக போனவனெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. அதனால் மற்றவங்களாம் பயப்பட தேவையில்லை. 2வது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்சி வேலைகள். இந்த பேக்டோர் போனான்னு தெரியுங்களா, அவனுக்கு வேலை செய்ய தெரியாது. ஓகே. அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான்னா, வேறு ஒரு கம்பெனியில் இருக்கிற எவனையா ஒருத்தனை பிடிச்சி இதே ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. 80% பக்கம் வந்து சம்பளத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு வச்சுங்களேன், நான் பேக்டோர் மூலமாக போயிருக்கேன்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனிலேருந்து வர சம்பளத்தில் 80% அவங்களுக்கு கொடுத்துடணும். உண்மையாக வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க டெய்லி வேலை செஞ்சு நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. நாம் வந்து அது ஸ்டேட்டஸாக அனுப்பி விட்டுருவோம். இதுதான் நடந்துட்டு இருக்குங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டால் வந்து நேரில் போனால் கம்பெனிக்காரன் கண்டுபிடிச்சிருவான். அதனால் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிற அவ்வளோ பேருமே இதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெக்னாலஜி தான் மேஜராக நடக்குது. க்ளவுட் கம்ப்யூட்டிங், டெவாப்ஸ், ஜாவா செல்னியம்னாவே ஃபேக் தாங்க. அந்த நிலமை தான் இப்போ போயிட்டுருக்குங்க. ஓகேவா? இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா வந்து வேலை எப்படி செய்கிறதுன்னு கூடிய சீக்கிரம் கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டு அவனுக்கு அந்த 80% சம்பளம் கொடுக்க தேவையில்ல. கற்றுக்கிற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கணும். ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸை போட்டுருவாங்க. ஃபேக் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் தயாரிச்சிருவாங்க. ஓகேவா? எல்லாமே ஃபேக்காக பண்ணி ரெடி பண்ணுவாங்க. ஓகே. எல்லாம் ட்ரைனிங் சென்டர்ஸை பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இவன் எங்கே மாட்டினான்னு கேட்டிங்கன்னா வந்து இவனுக்கு வேறு ப்ராஜெக்ட்டில் போடும்போது அவனுக்கு பண்ண தெரியாது.
அந்த ப்ராஜெக்ட் மட்டும் தானே ஒருத்தன் சொல்லிக் கொடுத்தான். சார் ஜென்யூனான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. இந்த மாதிரி ப்ராக்ஸியாக பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மாட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மாட்டிட்டாங்க. கண்டுபிடிச்சி துரத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? சார் இங்கே பாருங்களேன், நீ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போனால் டக்குன்னு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக கொடுத்துருவாங்க. கொடுத்து உன்னை டெஸ்ட் பண்ணுவாங்க. நீ பண்ணிட்டியா இல்லையான்னு, பண்ணலையா துரத்தி விட்டுருவாங்க. இப்படி தான் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால் வந்து ஜென்யூனாக போகிறது மட்டும் தான் நல்லது தம்பிகளா. சரி பரவாயில்ல. வேகமாக மிக அதிகமாக ப்ராக்ஸி ஜாப்ஸ் எங்கெல்லாம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஹைதராபாதுங்க, சென்னைங்க, பெங்களூருங்க. இதான் ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3. சரிங்களா? இவங்க தான் வந்து ப்ராக்ஸி ஜாப்ஸில் ஹெவியாக போயிட்டுருக்குங்க. ஸோ ஆந்திராலாம் எவனும் வேலை செய்கிறதே கிடையாதுங்க. எவனோ ஒருத்தனை வச்சு வேலை செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, இதுதான் அடுத்ததுங்க. அண்ட் 3வதாக வந்து அதிகப்படியாக வந்து லைக் துரத்திட்டு இருக்கிற அதிகமான இருக்கிறவங்க வந்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புளுங்க. அப்ராக்சிமேட்டாக 10 லட்சம் பேர் இருப்பாங்க. கடைசி 4 வருஷத்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபேக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஃபேக்காக தயாரிச்சிருவாங்க. 2லேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்து அதை வாங்கியிருப்பாங்க இந்த பசங்க. ஓகே தம்பிலாம், நான் திரும்ப சொல்கிறேன், ஃபேக் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் தயாரிக்காதீங்க, வாங்காதீங்க. பயங்கரமான இது வந்து உண்மையாகவே மிகப்பெரிய குற்றங்க சட்டப்படிங்க. ஓகே, ஒரு பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட்டை நீ தயாரிக்கிறது எவ்வளோ மோசமான விஷயம் தெரியுங்களா? இந்த ஒரு சீரியஸ்னஸ் தெரியாமல் தான் நிறைய பேர் போய் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டெக்னாலஜி அதே லிஸ்ட்டை தான் கொடுத்துருக்கு. அதாங்க கோடிங் இல்லாத டெக்னாலஜிங்க. அதில் தாங்க அதிகமாக இருப்பாங்க. ஓகே, 2லேருந்து 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இருப்பாங்க. மிக அதிகமான ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க ஹைதராபாத்துங்க, சென்னை, பெங்களூர்னு ரேங்க் வருதுங்க. சரி ஓகே. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் பெரிய பாதிப்புங்க. நீங்கள் கேட்கலாம், சார் ஃபில்ட்ரேஷன் இப்போ யாருக்கெல்லாம் பயங்கர ஹெவியாக நடக்குது, ஐடியில் இருக்கிற அவ்வளோ பேருக்கு நடக்குதா? கிடையாதுங்க. அதிகமான ஃபில்ட்ரேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு முக்கியமான இடத்துல தான் நடக்க போகுதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா காலங்களில் தான் ஐடியில் எல்லாரும் வர ஆரம்பித்தாங்க. இந்த கொரோனா காலத்தில் வந்து 2019 இருந்தால் இப்போ ஹெவியாக வந்து இந்த ஃபேக் உள்ளே வந்துட்டாங்க. 2019, 20, 21, 22 இந்த 4 வருஷத்தில் வந்து அளவுக்கு அதிகமான ஆல்மோஸ்ட் 90% வந்து வேலை கிடைச்சவங்க எல்லாருமே அதில் ஃபேக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் சென்டர்ஸ் அண்ட் கோர்ஸ் சென்டர்ஸ் அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு தான் இப்போ ஃபில்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. யாராவது அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நல்லா ஹெவியாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? மாட்டிக்காதீங்க. ஓகேவா? நான் அட்வைஸும் கொடுக்குறேங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வேலையில் இருப்பான், கனவுகள் நிறையா இருக்கும், பிரச்சனைகள் நிறையா இருக்கும், தவறான முறையில் போய் இப்போ வந்து எனக்கு வேலை போயிடுச்சுன்னா லைஃபே போயிடுச்சு தம்பிங்களா. எல்லாமே ஆரம்ப கட்டத்துக்கு போயிடும். சரிங்களா? அதான் ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த டெக்னாலஜி இந்த முக்கியமாக வந்து ஹெவியாக வந்து சென்னையில் பேக்டோரில் அனுப்புனவங்க இவங்க தாங்க. இந்த டெவ்ஆப்ஸுங்க, ஜாவா வித் செல்னியம், ஜாவா, ஏடபிள்யூஎஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், எஸ்கியூஎல், பிஎல்எஸ்கியூஎல், ஆரக்கிள். இதில் தான் 3லேருந்து 4 லட்சம் பேர் பக்கம் ஃபேக் போட்டு பேக்டோர் மூலமாகவே போயிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 100 பேர்னு வச்சுக்கோங்களேன். மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 3000 பேருங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்களே கணக்கு போடுங்க, 12 × 3000. ஒரே ஒரு ட்ரைனிங் சென்டர் இவ்வளோ பேர் அனுப்புகிறோம். சரிங்க, கிட்டத்தட்ட வந்து லைக் இப்படி 35,000 40,000 பேர் ஒரு ட்ரைனிங் சென்டர் அனுப்பும்போது யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய வால்யூம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். 3லேருந்து 4 லட்சம்ட்டு எல்லாமே அப்ராக்சிமேட் தாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. இதை விட ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? இப்போ ஒரு ட்ரைனிங் சென்டரே ஒரு வருஷத்துக்கு வந்து 35,000னா ஒரு ட்ரைனிங் சென்டரே வந்து கிட்டத்தட்ட வந்து 4 வருஷத்தில் வந்து எப்படி பார்த்தா 1,40,000 ஆயிடுது. ஒருத்தனே நம்ம 1,50,000 லட்சம் பேர் அனுப்பிட்டானா இங்கே 50 ட்ரைனிங் சென்டர் இருக்குமா கணக்கு போட்டால்? 50 நீங்கள் போட்டுக்குங்க கணக்கு, எனக்கு தெரியாதுங்க. எல்லாமே அப்ராக்சிமேட் கவுண்ட் தாங்க. ஐடி ஃபீல்டு எப்படி தான் சார் இருக்குது, போச்சா ஃபீல்டு அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. யாருங்க சொன்னது? இங்கே பாருங்கள், எல்லா ஃபீல்டுமே ஏற்றம் இறக்கம் இருக்கும். எல்லா ஃபீல்டை விட ஐடி ஃபீல்டு ஸ்டேபிளாக தான் இருக்குங்க. முதல்ல அது தெரிஞ்சுங்க. தைரியமாக ஐடி ஃபீல்டுக்கு நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆனால் நேர்மையாக நுழைங்க. ஸோ ஐடி ஃபீல்டு வந்து எப்போவுமே அழியாதுங்க. அது முதல்ல தெரிஞ்சுங்க. அழியவே அழியாது. லேப்டாப்பும் மொபைலும் இருக்க வரைக்கும் அழியவே அழியாதுங்க. நேர்மையாக வேலைக்கு போனோம் யாருமே தூக்க மாட்டாங்க வேலையை விட்டு. சில கம்பெனிஸ் தூக்குவாங்க, கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னு. ஜென்யூனாக போனவனுக்கு ஒரு கம்பெனிலாம் இன்னொரு கம்பெனி இருக்குது. ஏன்னா திறமையால் நீ போகிற. எதனால் இங்கே கம்பெனிலாம் இன்னொரு கம்பெனியா? திறமையால் போனவனுக்கு கண்டிப்பாக எப்பவுமே வேலை இருக்குங்க. ஸோ அதனால் திறமையை வளர்த்துங்க, திறமையை வளர்த்து கொள்ளுங்க. தவறான பாதைக்கு தயவு செஞ்சு போடாதீங்க. ஸோ இவங்க எல்லாருமே எந்த இடத்துல ஏமாந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு போனோடனே உனக்கு 10 லட்சத்துக்கு வாங்கி தரேன், 5 லட்சத்துக்கு உனக்கு சம்பளத்துக்கு வாங்கி தரேன், அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருன்னுவோம். 5 லட்ச ரூபாயா? டேய், அப்படின்னா 1.5 லட்ச ரூபா மாதத்துக்கா? இந்த பையன் ஏமாந்துருவான். பணத்தை காட்டி தான் ஏமாற்றுவாங்க தம்பிகளா. கம்மியான சம்பளம், நிம்மதியான வாழ்க்கை, போங்க ஐடி ஃபீல்டில் பணம் கொட்டுங்க. நீ முதல்ல பொறுமையாக இரு. எடுத்த உடனே நான் ஏன் இவ்வளோ நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சம்பாதிக்கிறேன்னு நினைங்களேன். நம்ம நேர்மையாக ஒரு யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் 1.5 லட்ச ரூபா உனக்கு தரானா, 1.5 லட்ச ரூபாய்க்கு உனக்கு வேலையை வாங்க மாட்டானா? உனக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு வேலை செய்ய தெரியுமா? அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு அவனுங்க ஓடிடுவாங்க.
நீங்க தான் மாட்டிப்பீங்க. உங்க வாழ்க்கை தான் வீணா போகும். இப்ப பாருங்க லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கை வந்து கொஸ்டின் மார்க்ல இருக்கு. அவங்கலாம் என்னதான் சார் பண்ணுவாங்க? அவங்களோட நிலை என்னதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையா மன வருத்தமா இருக்குங்க. இத்தன நாள் அவன் ஒரு 2 வருஷம், 3 வருஷம் வேலை செஞ்சிருப்பான். எல்லாம் போச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே தரமாட்டாங்க. தொரத்தி விட்டுருவாங்க அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகேவா? கோர் சென்டர்ஸ்கிட்டயும் நீ பணம் கட்டி 1,00,000 கொடுத்து ஏமாந்துருப்ப. அவனும் தரமாட்டான், இவனும் தரமாட்டான். ஓகே. திரும்பவும் லைஃப் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் தம்பிகளா. லைஃப் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அது இல்லாம வந்து அந்த கம்பெனி வந்து நீங்க வொர்க் பண்ண கம்பெனி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் தரமாட்டாங்கன்னு, நீ ஆல்ரெடி ஃபேக்குன்னு தொரத்தி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ நேர்மையாவும், உண்மையாவும் இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இத மறந்துறாதீங்க. நீ இந்த ஃபீல்டுல எந்த ஃபீல்டுலயுமே நேர்மையா இருங்க. ஸோ உங்கள எல்லாரையுமே லைக் இந்த வேலையிலேருந்து இழந்தவங்க எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை எது தெரியுமா? பேராசை. உனக்கு வந்து அந்த பேராசை ஒருத்தனுக்கு ஆசையை உருவாக்குனா தான் அவன் ஏமாறுவான்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு படத்துல? அந்த மாரி ஆசைய காமிச்சு ஏமாத்திருவாங்க. ஓகே. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாத. எதுக்கு நீ கஷ்டப்படுற? இதெல்லாம் படிக்க தேவையில்லப்பா. ஒரு 15 நாள் படி போதும். ஆட்டோமேட்டிக்கா வேலைக்கு போலான்னோனே 15 நாள்லயே ஒருத்தன் வேலை வாங்கி தரான். ரூ. 1,00,000 சம்பளமா? நல்ல டீலா இருக்குல்ல? இப்படிதாங்க ஏமாத்துவாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நீ வேலைக்கு போன பின்னாடி உன் சம்பளத்துல பாதிய குடுன்னுவான். நான் உழைச்சு உனக்கு ஏன் தரணும்? ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க இவங்க எல்லாருமே. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. ஓகேவா? ஸோ ஈஸியான கோர்ஸுங்க. முக்கியமா வந்து பிரெயின் வாஷ் பண்றது ட்ரெய்னிங் சென்டர்ஸு. ஈஸி சார். ஈஸியான கோர்ஸா படிங்க சார். கோடிங் இல்லாத கோர்ஸா படிங்க சார் அப்படின்னுவான். நான் ஏன் படிக்கணும் ஈஸியான கோர்ஸு? ஈஸியான கோர்ஸ படிச்சா எப்படி நல்ல வேலை கிடைக்கும்? இது மக்கள் யோசிக்க மாட்டான். ஏன்னா ஈஸியான கோர்ஸ படிச்சுட்டு லட்சக்கணக்கில சம்பாதிக்கிறான் அப்படின்னா டப்புனு ஒரு ஜம்ப் அடிச்சுருவாங்க. புரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே ஏமாத்தலுங்க. லட்சக்கணக்கில சம்பளம், அப்படி கம்பெனி ஏமாத்தி போயிடலாம் அப்படின்னு தான் ஏமாத்துவாங்க. ஏமாந்தது நீ தான். கம்பெனிய நீ ஏமாத்தல. உன்ன வந்து ட்ரெய்னிங் சென்டர்ஸ் ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ ஒண்ணே ஒண்ணுங்க ஃபைனலா இந்த சமுதாயத்துக்காக நான் ஒண்ணு சொல்றேன். நாம ஒரு கம்பெனிய ஏமாத்தணும்னா, அந்த கம்பெனி தான் நெறைய கம்பெனி சேரும்போது தான் ஒரு ஃபீல்டுங்க. ஒரு ஃபீல்டு ஏமாத்தும்போது ஒரு நாடு அழிய ஆரம்பிக்கும். ஒரு எக்கானமி அழிய ஆரம்பிக்கும். அந்த எக்கானமி அழியும்போது ஒரு நாடு நல்லா இருக்காதுங்க. ஓகே. நம்ம வந்து இவன் பண்ணல, அவன் பண்ணல, இந்த அரசியல்வாதி எல்லாரையும் திட்டுறோம். நாம என்னங்க பண்ணோம்? நாமளே ஏமாத்தி, ஏமாத்தி ஒரு ஃபீல்ட அழிச்சுட்டு யோசிச்சு பாருங்க. நெறைய பேர் இதுக்கு கமெண்ட் வேற நெறைய பேர் குடுப்பாங்க. கம்பெனி ஏமாத்துறாங்க. கிடையாது தம்பிகளா. சரிங்களா? அவங்க வேலைய செய்றாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? நீங்க நம்ப மாட்டீங்க. நான் கம்பெனிக்குலாம் சப்போர்ட் பண்ணல. கார்ப்பரேட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க மாரி ஒரு தம்பி கமெண்ட் போட்டிருந்தாருங்க. இது என்னோட வேலை கிடையாதுங்க. சரிங்களா? ஓகேவா? யாருக்கும் சப்போர்ட் பண்றது என் வேலை கிடையாதுங்க. எல்லாமே ஒரு அவேர்னஸ் மட்டும் தான். நான் யாரையும் நல்லவன்னு சொல்லல, யாரையும் கெட்டவன்னு சொல்லல. ஏமாறக்கூடாது என் தமிழர்கள், என் சக மனிதர்கள்ன்றதுக்காக, என் உறவுகளுக்காக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி சார் சர்வை பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி தான் பண்ணுங்க. நெறைய சேலரி வந்து ஒரு ஃபேக் எம்ப்ளாயீஸ்க்கு அவன் குடுத்தான்னு வச்சுக்கங்களேன், ப்ராஜெக்ட்ட வந்து ரொம்ப காஸ்ட்லியா ஒரு ப்ராஜெக்ட்ட நம்ம பிட் பண்ண வேண்டியது இருக்கும். காம்படிஷன் ஹெவியா இருக்கிறத தொட்டு, அந்த ப்ராஜெக்ட்ட வின் பண்ண முடியாம, ப்ராஃபிட் அதிகமா இல்லாம, கம்பெனியோட குரோத் கம்மியாகி, எம்ப்ளாயீஸோட குரோத் கம்மியாகி அந்த கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை. இதுவே ஜென்யூனான எம்ப்ளாயி நல்ல சேலரிய குடுத்தா கூட வந்து, அவங்களால ப்ராஜெக்ட்ட சூப்பரா பண்ண முடியும். அதனால வந்து லெஸ்ஸா பிட்டிங் பண்ணி, காம்படிஷனே இல்லாம ப்ராஜெக்ட்ட வின் பண்ணி, ப்ராஃபிட் அதிகப்படுத்தி, கம்பெனி குரோ ஆகி, எம்ப்ளாயீஸும் குரோ ஆகுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து வளர்ச்சிங்க. ஓகேவா? அதனால இந்த ஃபேக் ப்ரொஃபைல்ஸ வந்து கம்பெனிஸ் தூக்குறது தப்பு கிடையாதுங்க. ஓகேவா? நான் இல்ல யாராவது வேலைய விட்டு தூக்கியிருந்தாங்கன்னா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஓகேவா? அது மிகப்பெரிய தவறு. சரிங்களா? ஓகேவா? ஸோ நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும், என்கிட்ட ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இதான் என்னோட மெயில் ஐடிங்க. இதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இது ஃபோன் நம்பர்ஸுங்க. கோர்ஸ தவிர வேற எதுக்காகவும் எங்களுக்கு கால் பண்ணாதீங்க. நாங்க எதுவுமே எங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சுங்க. ஓகேவா? இது என்னுடைய நம்பர்ஸுங்க. கான்டாக்ட் பண்ணலாம். ஒருவேளை என்ன நேர்ல வந்து பார்க்கணும், ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா வந்து கண்டிப்பா என் ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்க. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் காலைல 10லேருந்து 5 வரைக்கும் ஆஃபீஸ்ல மட்டுமே இருப்பேங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கவுண்ட்டுங்க. ஸோ இந்த அக்கவுண்ட்ட பார்த்துக்கங்க. இந்த ப்ரொஃபைல் பார்த்துக்கங்க. இந்த ஃபாலோ பட்டன பிரஸ் பண்ணிட்டு உங்க டீட்டெயில்ஸ்லாம் போட்டு, உங்க மொபைல் நம்பர போட்டு அனுப்புங்க. அண்ணன் நான் உங்ககிட்ட பேசுறேங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏங்க நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷவ் இன்ஃபோடெக்ங்க. விடியலை நோக்கி ஒரு நாள் என் சமுதாயம் மாறும். நான் மாறிட்டேன். நீங்களும் மாறிடுங்க. நாமெல்லாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க. நன்றி.